பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிவிடும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ் செல்வன், திண்டுக்கல்லில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தம் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேனி மாவட்டம் லட்சுமிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் குளறுபடிக்கும் தாமதத்திற்கும் பிரதமர் மோடியே காரணம் என குற்றம் சாட்டினார். பிரதமரின் ரோட் ஷோ தமிழ்நாட்டில் எடுபடாது எனவும், சாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்தும் பிரதமர் மோடி திமுகவை குற்றம் சாட்டலாமா என ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இத்தனை நாளா வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்ப உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு. அவர் ஏதோ ஷோ காட்ட வர்றாருன்னு நான் சொல்லல, அவரே ரோடு ஷோ காட்டுறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நேற்று சென்னையில் எந்த இடத்துல ஷோ காட்டினாரு? தியாகராய நகர், டி நகர்னு சொல்றோம்ல சுருக்கமா, தியாகராய நகர். பிரதமர் அவர்களே, ஏன் அந்த பேரு அங்க வைக்கப்பட்டது தெரியுமா? தியாகராய நகர்னு. நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாண்டியனார் பேர்ல இருக்க பாண்டி பஜார் பனகலரசர் பேர்ல இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்க ஷோ காட்டினா எடுபடுமா?